ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் முனைவர் ராமசுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஜீவா. சார், இப்போ இந்த தேர்தல் பத்திரம் ரத்து அப்படிங்கிற விஷயத்தை சந்திரசூட் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகள் பாராட்டி இருக்கிறாங்க. நமது முதலமைச்சர் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, எனது வாழ்த்துக்கள், இந்த தீர்ப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. பலரும் இதை வரவேற்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக என்னவாக இருக்கும்? ஏன்னா 2018 இப்போ வரையும் வாங்கின பத்திரங்கள் இதெல்லாம் கணக்கு காமிக்கணும், வெளிப்படையாக அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு பார்க்குறீங்க? அப்புறம் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி இது மோடி ராஜினாமா செய்வாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது கேட்டவங்க எதிர்கட்சி தலைவர் கிடையாது, அவங்க கட்சி தலைவரே மோடி இதற்கு ராஜினாமா செய்வாரா, இதற்கு பொறுப்பேற்று அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை டாக்டர் ராம், இவர் சுப்பிரமணிய சாமியோடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த கான்செப்ட் இட் இஸ் த பிரைன் சைல்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி அப்படிங்கிறது தான். இது இந்த கான்செப்டை கொடுத்ததே இது ரொம்ப படு மோசமான ஒரு முயற்சி சார். அது இவங்களை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும், இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், அதாவது எலெக்ஷனுக்கு நேரடியாக கம்பெனிகள் தான் பணம் கொடுக்கலாம், அதெல்லாம் செக் மூலமாக கொடுக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக அதை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு என்ன புது சமாச்சாரம் கிடையாது. ஆனால் 2-3 விஷயம் நடந்திருக்கு சார். அதாவது நான் பிகாம் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பெல்லாம் என்னன்னா 25,000 ரூபாய், கரெக்ட், எஸ், ஆமா, 25,000 ரூபாய் அல்லது 5% ஆஃப் தி நெட் ப்ராஃபிட், ஆவரேஜ் 3 years நெட் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் கிரேட்டர். அதாவது 25,000 ரூபாய் ஒரு கம்பெனி கொடுக்கலாம், அல்லது அந்த கம்பெனியுடைய 3 வருஷத்தினுடைய ப்ராஃபிட் இருக்கு பாருங்க, நெட் ப்ராஃபிட், அந்த 3 வருஷத்தினுடைய நெட் ப்ராஃபிட்டை அதில் ஆவரேஜ் அவுட் பண்ணினோம்னா அது அந்த ஆவரேஜ் இதில் 2 எது அதிகமாக இருக்கோ அது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தது. அது 1969 அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா 5% ஆஃப் தி நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த 25,000 எடுத்தாங்க. ஏன் காரணம், 1969 பொலிட்டிக்கல் டொனேஷனே கிடையாதுன்னு கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. இது காரணம் என்னன்னா, நீங்க சுதந்திர காலத்துல இருந்து பாத்தீங்கன்னாலே பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தான் அரசியல் காரணத்துக்காக அரசியல் கட்சிகளுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருந்திருப்ப. டாடா, பிர்லா போன்றவர்கள் செய்தார்கள். இந்த 69க்கு முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி இந்த 25,000 அல்லது 3 years நெட் ப்ராஃபிட், ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் ஹையர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல என்னன்னா, காங்கிரஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, காங்கிரஸுக்கும் சுதந்திரா பார்ட்டிக்கும் அதிகமாக பணம் வருது, அதனால என்னத்துக்கு இந்த அவங்களுக்கு பணம் போகணும், நமக்கு எப்படி பணம் வந்துட்டு போட்டோம், அதாவது ராஜாஜிக்கு நிறைய பணம் போகின்றது, அதனால நாம அதை தடுத்து நிறுத்தினு தான் 1969 சட்ட திருத்தம் கொண்டு வந்து பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 293A அதுல என்ன கொண்டு வந்தாங்கன்னா 5% கொடுக்கலாம், 5% ஆஃப் தி நெட் ப்ராஃபிட். அதாவது 3 வருஷத்தினுடைய நெட் ப்ராஃபிட் இருக்கு பாருங்க, அதுல ஆவரேஜ் எடுத்து அது 5% வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 கம்பெனிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 182 படி 7.5% வரைக்கும் கொடுக்கலாம். இந்த 5% 7.5% வரைக்கும் கொடுக்கலான்னு. அதற்கு பிறகு திருவாளர் முன்னாள் நிதியமைச்சர் அவருடைய ஒரு கைங்கறி என்ன வந்ததுன்னா, இந்த 7.5% அப்படியே எடுத்துட்டாங்க. எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், அதாவது நெட் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய கம்பெனி தான் கொடுக்கணும்னு முன்னாடி இருந்த போய் எவ்வளவு வேணா ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஈவன் நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனிகள்லாம் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒன்று கொண்டு வந்து, அதுக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் அதன்படி யாரெல்லாம் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்தை திருத்தி கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். இதுதான் 2018 இது இட் பிகம்ஸ் எஃபெக்டிவ்.
இந்த எலக்டோரல் பாண்ட்ஸுங்கிறது அதை சேர்த்து அதுக்காக ஒரு தனி சட்டம் போட்டு, அது என்னன்னா எலக்டோரல் பாண்ட்ஸுங்கிறது பேரர் பாண்ட். நீங்க ஊழலை ஒழிக்கணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வேதாந்தம் பேசிவிட்டு, ஆனால் நடைமுறையில நீங்களே இந்த ஊழலுக்கு மிகப்பெரிய அளவிற்கு போனீர்கள் அப்படிங்கிறது தான் இப்ப அப்பெல்லாம் குற்றச்சாட்டு. அதாவது முதல்ல பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருந்தது, அது நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் 5% ஆச்சு, அதுக்கப்புறம் 7.5% ஆச்சு, அதுக்கப்புறம் லிமிட்லெஸ்ஸா ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் எனி கம்பெனி டு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. அடுத்தது இந்த பேரர் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம், அல்லது 1000லேருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் ஸ்டேட் பேங்க் மூலமாக கேவைசி நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எனி கம்பெனி கேன் கான்ட்ரிபியூட், எனிபடி கேன் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது என்ன காரணம் என்னன்னா, இது யாருக்கும் தெரியாது. டீட்டெயில்ஸை கேட்டா அது ஆர்டிஐல போயிட்டு கேட்டா அதுல ஆர்டிஐலாம் அது வராது அப்படின்னு ஒரு பெரிய வியாக்கியானம். எவன் கொடுப்பான் சார்? எந்த கம்பெனி சார் உங்களுக்கு பணம் கொடுப்பான்? எவன் கொடுப்பான்னா குவிட் ப்ரோக்கோ பேசிஸ். எனக்கு நீ ஏதாவது பண்ணு, நான் உனக்கு ஏதாவது பண்றேன். அதுதானே நீங்க இப்ப பிஜேபி யாரோ நிறைய கான்ட்ரிபியூட் கிட்டத்தட்ட 2023 நவம்பர் வரைக்கும் வாங்கின டீட்டெயில்ஸ் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்கள் வந்திருக்கு அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ். அதுல யாருக்குன்னு மெஜாரிட்டி ஆஃப் அமௌண்ட் ஹேஸ் கான் டு ஒன்லி பிஜேபி. 55% மேல அவங்களுக்கு தான் போயிருக்கு. அதுவும் குறிப்பாக 2019 மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இப்ப எலெக்ஷன் வரப்போறதுக்கு போது 2013 எண்டுலேருந்தே நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்ப நான் பல தொலைக்காட்சிகளை சொல்லி கொண்டிருந்தேன் என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் அதனால பெருசா ஆயிட போறோம்னா ஒன்னும் ஆகல சார். யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களால போனாண்டிங்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது அந்த திருப்பிலாம் அதாவது இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக 19(1)A ஆர்டிகிளுக்கு எகன்ஸ்டாக இருக்கின்றது, ஆர்டிஐல கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுலாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம், ஆகவே இட் இஸ் இன்வாலிட் அப்படிங்கிறத அடிச்சு தள்ளிட்டாங்க. பட் இப்போ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குன்னு சொல்ல போறாங்களா? சொல்லவே இல்லையே. இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். வாங்கின பணத்தை திருப்பி கொடு, இது சட்டப்படி இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ராஸ்பெக்டிவா தான். ஆனா 2018 இது வந்திருக்கு இல்லையா, நீங்க இந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னா அப்ப அன்னைக்குல தானே செல்லுபடி ஆகாம இருக்கணும். இப்ப இத்தனை நாள் எல்லாரும் வாங்கினவங்க எல்லாம் வாங்கிட்டு போட்டோம். இப்ப இருக்கிறவங்க அவங்க என்கேஷ் பண்ணாம ஒரு 15 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பணம் ஏதாவது பாண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் என்கேஷ் பண்ணாம விட்டுறணும். அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டீட்டெயில்ஸ் உடனே கொடுக்கணும், அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்தா எஸ் இது மாதிரி ரொம்ப அநியாயமான ஒரு அதாவது கருப்பு பணத்துக்காகவும் பிஜேபிக்காக பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் வரதுக்காகவுமே பண்ணப்பட்ட இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் சரியானது அல்ல அப்படின்னு சொன்ன வரைக்கும் அது டெஃபினட்டா பாராட்டக்கூடியது, நம்ம வரவேற்கத்தான் வேணும். மாறாக இத்தனை நாள் நீங்க வாங்கினீங்களே இது இந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னா அது ஃப்ரம் டே 1 தானே ஆகணும். ஆனா அப்படி இருக்க போறது. மூணாவது, நான் டேக் மை வேர்ட்ஸ், இப்ப இவங்க ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் பேங்க் உடனே இப்ப எடுத்து கொடுத்துருப்பாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கோம், டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒன்று சொல்ல போறாங்க. அதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் டீடைல்ஸ். இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லா டீடைல்ஸும் வரும். யார் யார் கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான் அப்படிங்கிற டீடைல்ஸ்னா எலெக்ஷனுக்கு. ஆகவே இது ஒரு இந்த வே எஸ் இட் இஸ் ரொம்ப வெரி வெரி வெல்கம். அட் த சேம் டைம் இது ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் திருப்பி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கடா அப்படின்னு சொன்னா தான் சரியா வரும். அது சரியாத வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுது சார். அதாவது நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து பணம் பெற்றார்களோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அவங்க, அப்படிதானே? அது அது தெரியல அப்படின்னு சொன்னால் அது பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டுக்கு போயிடும். பிரைம் மினிஸ்டர் கடைசி லாஸ்ட் சென்டென்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த பணத்துல யார்கிட்ட இருந்து வந்தது, என்ன டீடைல்ஸ், சில குளறுபடிகள் இருக்கும் என்ற பட்சத்தில் that amount will have to go to Prime Minister's Relief Fund. அதனால இது அவங்களுக்கு திருப்பி என்ன அந்த கம்பெனி போறது இன்னும் கிடையாது. மாறாக இதுவரைக்கும் வாங்கினது அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் would be enjoying the contributions. இனிமே வாங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னே வாங்காத, அது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொன்னது ரைட்டு தான்.
ஆனா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல சார். இதுக்கு ஏதாவது ஆர்டினன்ஸ் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க. நான் இப்ப சொன்னேன் பாருங்க 7.5% அப்படின்னு முன்னாடி இருந்தது. அதை ரெஸ்டோர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இந்த சட்டத்தை திருத்தி ஆகணும். அதுக்கு இப்ப நாடாளுமன்றம் கூடணும்னு வேணா சொல்லலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்துல கூட ஆர்டினன்ஸ் மாதிரி ஒரு போட்டு யூ கேன் கலெக்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ ஃபியூ டேஸ் டைம் அந்த மாதிரி போட்டு விட்டாங்கன்னா அது தொடர்ந்து தே கேன் கலெக்ட், பிஜேபி கேன் கலெக்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எபிலிட்டி இருக்கோ அவங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மொத்தத்துல இது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், இது ஒரு நேர்மையாளர்கள் டிரான்ஸ்பரன்சி, இதெல்லாம் வந்து வெறும் மகா பொய்யான தகவல்கள். இதெல்லாம் வந்து இதை வந்து அடிச்சென்ற இதெல்லாம் இல்லைன்னு அதான் இந்த குட்ப்ரோக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கான் பாருங்க. எனக்காக நான் உனக்காக கொடுக்குறேன், நீ எனக்காக கொடுக்குற, ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஏதாவது உதவிக்காக செய்து கொண்டிருக்கின்றோம்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் பெர்ஃபெக்ட்லி அந்த ஆப்சர்வேஷன்ஸ் ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அவங்க. இந்த பாண்ட் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கம்பெனிஸ் ஆக்ட்ல கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் ஏன்னா அது 6 மாசத்துக்குள்ள அதை ராட்டிஃபை பண்ணா போறோம் பார்லிமெண்ட் உள்ள. தட் மைட் ஆல்சோ ஹேப்பன். ஆனா இப்ப பார்லிமெண்ட் இல்லையே. இப்ப பார்லிமெண்ட் எப்படி அவசரமா பார்லிமெண்ட்டை கூடி இந்த நான் என்ன சொன்னேன், நான் இப்ப என்ன சொன்னேன் சார், அதாவது பார்லிமெண்ட்டை கூட்ட முடியாது, ஆக இதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி போட்டா ஆர்டினன்ஸ் ஹஸ் காட் அ வேலிடிட்டி ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 months. ரைட், அதுக்குள்ள அடுத்த பார்லிமெண்ட் வரும், அதை ராட்டிஃபை பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வரக்கூடிய பணத்தை விடமாட்டாங்க சார் பிஜேபி. எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணி தகுடுத்தம் பண்ணி அதை கண்டினியூஸா வரா மாதிரி பண்ணிடுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணிடுவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க நான் நம்புறேன். ஆமா, ஏதாவது ஒரு யாருக்குமே இப்ப இதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது. இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இது ஒரு பெரிய விஷயமா சார்? யார் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? பொதுமக்கள் சாதாரண சாமானிய மக்களுக்கு தெரியாது. அதனால இது ஒரு நாமெல்லாம் தான் பேசிட்டு உட்காந்துருக்க மொழிய இது பொதுமக்களுக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல இப்ப இந்த நேரத்தில் எதிர்கட்சியில் வைக்கிற வாதம் இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் முதலாளிகளிடமிருந்து பணம் வாங்க வேண்டியது, அவர்களுக்காகவே திட்டங்களை ஒப்பந்தங்களை இவர்கள் மேற்கொள்ள வேண்டியது, அப்புறம் அவர்களிடம் வாங்க வேண்டிய பணத்தை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது வந்து எல்லாமே இவங்க இதை பிளான் பண்ணி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆமா, அது அப்சல்யூட்லி ரைட். அதுக்கு தான் நான் சொன்னேன், இது அது முன்னாடி வந்து ஸ்கை இஸ் எ லிமிட், அது நஷ்டக்கண்ண. அப்புறம் இதோட அநியாயம் ஒரு கோரமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபாரின் கம்பெனிஸ் கேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ன்றாங்க சார். வெளிநாட்டு இவரை தான் தேசபக்தி உள்ள ரொம்ப பிரமாதமான தேசபக்தி உள்ள ஆட்களாச்சு. இந்த வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்தது. ஸ்கை இஸ் அ லிமிட். நஷ்டம் இருக்கக்கூடிய கம்பெனி கூட எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கலான்னு. இதெல்லாம் என்ன அக்கறமான ஒரு செயல்பாடுகளா இருக்கு. ஆகவே இதெல்லாம் பத்தி நாம ரொம்ப பேசணும்னு நினைச்சோம். பொதுமக்கள்கிட்ட இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இது வந்து இவர்கள் தான் பரம யோகியர்கள் மாதிரி, நாங்க தான் இந்த தேசபக்தி உள்ளவர்கள். அந்த தேசபக்தி உள்ளவர்கள்னா இந்த வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுங்கிறத பத்தி அடிபட்டு போயிடுது. தேசபக்தி உள்ளவர்கள் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம், இதெல்லாம் ஒழிச்சுட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆகவே அது பெரிய கூட்டு சுப்ரீம் கோர்ட் நேத்தி வச்சிருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஒரு சுப்பிரமணிய சாமி சொன்னது மாதிரியான ஏதாவது நடவடிக்கை சட்ட ரீதியா எடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வராது சார், அதெல்லாம் பண்ண மாட்டா சார். பண்ணுவாரா சார்? ஏதாவது இவர் சொன்னாரேங்கிறத பண்ணுவார். பட் டெஃபினெட்லி இட் இஸ் அ பிரைன் சைல்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அருண் ஜேட்லி. அப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர். அவர் தானே இதுக்கு எப்படி செய்யறதுன்னு வழி சொன்னவர். அவர் ஆஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் he gave the idea as to how to implement the ideas of our honorable prime minister. இது நிறைய பணம் வரணும் அப்படின்னு. அதுதான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒன்லி தட். அருண் ஜேட்லியோடைய செயல்பாடு என்பது இட் இஸ் அட் த பெஸ்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தானே சொல்றாரு அவர். அதனால ஆனா சுப்பிரமணிய சாமி ஒரு கோபத்துல இருக்கிறாரு பிரதமர் மீது. அதனால எல்லா இடத்துலயும் அவர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. மோடி அவர் எலிஜிபிள் இல்ல, பிரதமரா இருக்க தகுதி இல்ல அப்படின்னு. இல்ல நீங்க கோபத்துல ஒரு நியாயம் இருக்கான்னு நீங்க பார்க்கணும் சார்.
மிஸ்டர் சுப்பிரமணிய சாமிக்கு இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் இது வேற யாரா இருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன துருண்டு மயிரடை அது வந்து ஒரு பெரிய தப்பே கிடையாது. இந்திரா காந்தி எப்படி சார் அலகாபாத் கோர்ட்ல வந்து நீங்க உங்களுடைய எலெக்ஷன் செல்லுபடி ஆகாதுன்னு எப்படி சார் சொன்னாங்க? யாரோ ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அவன் வந்து ஒரு நாளைக்கு ஏஜென்ட்டா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் வேலையும் ரிசைன் பண்ணிட்டான். அதுக்காக அந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியோடைய எலெக்ஷனையே இது இன்வாலிடேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இத்தகைய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு எப்படி சட்டத்தெல்லாம் வந்து வளைச்சு கருப்பு பணத்தை நாம வந்து வெள்ளை பணமா மாத்துறதுக்கு ஒரு யுக்தி, கார்பரேட் எல்லாம் கழுத்தை முறிச்சு எப்படி எல்லாம் பணத்தை வாங்குறதுக்காக ஒரு வழி, பேரர் பாண்டுன்னு சொல்றதுக்கு அது டீட்டெயில் சார்ட் இருந்து எவ்வளவு வாங்கினேன் சொல்லக்கூடாத மாதிரி எல்லாம் பண்றது, ஆர்டிஐல போட்டாலும் கிடைக்காது. என்ன சார் அக்கிரமம்? இது 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 இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி சொன்னார்னா அவருடைய கோபம் இருக்கலாம், பட் அந்த கோபத்துல நியாயம் இருக்காங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்திரா காந்தி பீரியட்ல ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒரு யூஸ்டு சமாச்சாரத்தை வச்சுட்டு அலகாபாத் ஹைகோர்ட் அவங்களுடைய எலெக்ஷனே செல்லுபடி ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய தப்பு. இதுக்கு பிராயச்சித்தம் என்ன சார்? I think what Dr. Subramaniam Swamy says is absolutely right. I am in agreement with him. மிக்க நன்றி. மிக்க நன்றி. Thank you, sir.